சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசியின் மூலமாய் பரிசுத்த வேதாகமம் முன்னே தம்முடைய சுவிசேஷத்தை பற்றி வாக்குத்தத்தம் பண்ணினபடி கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொன்னதுல இது இன்னும் 5வது வசனத்துக்கு வரல, 4வது வசனத்துலேயே தான் தேங்கி நிற்கிறேன். வரலான்னு பார்க்குறேன், வரேன் அப்படியே போயினே இருக்கணும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான, அதாவது நம்மளை உற்சாகப்படுத்தும்படி நம்மளுடைய ஆவி அனலாக்குற வசனங்களும் உள்ள இன்னும் இருக்குது. இன்னும் நான் வந்து முதல் அதிகாரத்தை முடிக்கும் போதும் 2வது அதிகாரத்தை தொடங்கும் போதும் அப்படியே சொல்றாருல, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு அவன் உள்ளத்தில் இந்த ஜீவ ஊற்று புறப்படுறது. அது அப்படியே சத்தியம். எனக்கெல்லாம் அவ்வளோவா தெரியாது. இதெல்லாம் இப்படிலாம் அந்த அறிவுலாம் கிடையாது, இப்படி ஜீனியஸ்லாம் கிடையாது, பைபிள் ஜீனியஸ்லாம் கிடையாது. நான் ஒன்றுத்தையும் விலைக்கு ஒரு காரியத்தை நான் இங்கேருந்து பிரசாதம் பண்ணும்போது என்னையே நான் நிர்தாரிச்சு பார்க்குறேன். இன்னும் இவ்வளோ அறிவு இருக்கா, உனக்குள்ளேருந்து இவ்வளோ வார்த்தை வருதா, இவ்வளோ பேசுறியா, இவ்வளோ அனாயிட்டிங்கில் பேசுறியா, இதெல்லாம் பார்க்கும்போது இயேசு சொன்ன வார்த்தை தான் எனக்கு பண்டிகை நாளில் என்ன பண்ணுறாரு, கத்துறாரு. என்ன சொல்கிறாரு, என்னிடத்தில் வாசமாக இருக்கிற உள்ளத்தில் ஜீவ ஊற்று சும்மா புறப்படும். அது அது என் ஃப்ரெண்டுங்க அதை உணர்றாங்க. நான் போய் பேசும் போதெல்லாம் அவனுக்கு ஏதோ ஒன்று நடக்கும். நான் பேசும் போதெல்லாம் அவனுக்கு டச் பண்ணுது. அவங்க நான் உணர்றேன். அவங்க உணர்வு வாயை திறந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லலைன்னா கூட எனக்கு நல்லா தெரியும். நான் பேசும் போதெல்லாம் ஜீவ ஊற்று புறப்படுது. இப்பெல்லாம் என் வார்த்தை ஒரு வார்த்தை வீணாக இருக்க மாட்டேங்குது, பிரயோஜனமாக இருக்குது. அப்போ ஜீவ ஊற்று கூட உள்ள புறப்படுது. இப்போ எனக்கே ஆர்வமாக இருக்குது. ஏன் நான் பிரசங்கம் பண்ணல, ஆவியானவர் என்னை பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. உள்ள அவ்வளோ காரியங்களை நான் கற்றுக்கொள்ளும். இந்த முக்கியமான சப்ஜெக்ட் பாருங்க. ஆபிரகாம் என்ன பண்ணுறான், கர்த்தர் பாருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அந்தந்த தீர்க்கதரிசிகளுக்கு, அந்தந்த தேவ மனுஷங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி வாக்குத்தத்தத்தை, அந்த சுவிசேஷத்தை, அந்த நற்செய்தியை அந்தந்த காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபேஸ் பண்ற அந்த பிரச்சனையில என்ன பண்றாங்கன்னா கிறிஸ்துவ வெளிப்படுத்துறாரு. அதான் சுவிசேஷம், அதான் நற்செய்தி. அதை அப்படியே ரெக்கார்ட் பண்றாங்க பாருங்க. அந்த ஈசாக்கு என்ன பண்றாரு, என்ன சொல்றாரு, போய் பலியிடுன்னு சொல்லும் போது அவன் போய் என்ன பண்றான், போய் பலியிட எடுத்துன்னு போனான். வெறுவு கட்டிலாம் சுமந்துருக்கு, வெறுவு கட்டிலாம் சுமந்துருக்கு. ப்ளஸ் பண்ணேன்